ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டு ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த இமேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே ஒரு 5-6 ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் 1 2 3 4வது ஆப்ஷனில் போயிட்டு கீழே இருந்து மேலே போனீங்கன்னா வியூ அண்ட் சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு ஹேண்ட் டூல் பார் இருக்கும். இந்த ஹேண்ட் டூல் பார் யூஸ் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸோட கலரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அது கலர் சேஞ்ச் ஆகுமா? இப்போ பாருங்கள், இந்த கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகும். ஆனால் பட் பிளர்ராக இருக்கும். ஒரு இமேஜ் வந்து ஒரு மாதிரியா இங்கே பாருங்களா, ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கும் ட்ரெஸ்ஸோட கலர். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நமக்கு ஒரு கலர் ரேஞ்சு சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, கலர் ரேஞ்ச் சேஞ்ச் பண்ணோம்னா கீழே இருக்குங்களா ஆப்ஷன், இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இதில் வந்து ஒரு 280 சேஞ்ச் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 240 சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கு பிளர்ராக அந்த மாதிரி இருந்து போயிட்டுருக்கும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி தான் இப்போது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இது பண்ணிங்களா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பிளர்ராலாம் வராது. உங்களுக்கு ஸ்மூத்தான கலர் தான் வரும். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு பியூர் ஒயிட் வேணுமானாக்கா இந்த மாதிரி இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிக்கலாம், பியூர் ஒயிட்டை வரும். அதே போல் பிளாக் வேணுமானா பியூர் பிளாக் வரும்.